சிம்பிளா, ஹெல்தியா 10 நிமிஷத்துல நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரவை, அதுக்கப்புறம் வெல்லம், தேங்காய் வச்சு பண்ணக்கூடியது. ரொம்ப நேரம் எதையும் அரைச்சு, அதுக்கப்புறம் ஊற வச்சு பண்ணணும்னு அவசியமே இல்ல. ரொம்ப ரொம்ப ஹெல்தியானதுன்னு சொல்லலாம். இதுல வந்து ஆயில் எல்லாம் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். வேக வச்சு எடுக்கிறதுனால வெயிட் லாஸ்ன்னு போம்போது கூட நீங்க சாப்பிடலாம். இதுக்கு முதல்ல 1 கப் ரவை, 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கணும். இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதுலயே பால் ஊத்தணும். 1/2 கப் பால் ஊத்தலாம். காய்ச்சி ஆற வச்ச பால். நீங்க வந்து காய்ச்சாம கூட எடுத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. அப்படி இல்லன்னா தேங்காய் பால் நல்லாருக்கும். இது எதுவுமே இல்ல அப்படின்னா, நீங்க தண்ணி ஊத்தி கூட மிக்ஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அ நல்லா வந்து திக்கா இருக்கணும் மாவு. ரொம்ப ரன்னியா இருக்கக்கூடாது. தோசை மாவு பதத்துக்கு நீங்க கரைச்சு எடுத்துக்கணும். இப்போ மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் அப்படியே இருக்கணும். இதுக்கப்புறமா ஃபில்லிங் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இது சிம்பிளான ஃபில்லிங் தான் நம்ம ரெடி பண்ண போறோம். தேங்காய், வெல்லம், ஏலக்காய், கொஞ்சம் நெய் அவ்வளோதான் தேவைப்படும். ஃபில்லிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க 1/2 கப் தேங்காய் எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா 1 கப் தேங்காய் கூட எடுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா டெசிகேட்டட் கோகோனட் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ நாட்டு சர்க்கரை ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க சுகர், வெல்லம், அதுக்கப்புறமா கருப்பட்டி கூட எடுத்துக்கலாம். ஃப்ளேவருக்கு ஏலக்காய், ஒரே 1 டேபிள் ஸ்பூன் நெய் தான் இதுக்கு தேவைப்படும். இது 2 நிமிஷத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, மீடியம் ஃப்ளேம்ல வைக்கும்போது நல்லா திக்காயிடும். இந்த ஃபில்லிங் அப்படிங்கிறது உங்களுக்கு திக்காவும் இருக்கலாம். இல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் வந்து இந்த மாதிரியும் இருக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்கா நல்லா வந்து கெட்டியாயிடும். இப்போ முந்திரி, திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். நல்ல டேஸ்ட்டு, அதே சமயம் ஹெல்தியாவும் இருக்கும். இதுல வந்து பாதாம், பிஸ்தா எது வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் எல்லாம். அப்படி இல்லன்னா நீங்க டேட்ஸும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு, தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமானது மாவு திக்கா தான் இருக்கணும். அதாவது அந்த ஃபில்லிங்க வந்து பிடிச்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கணும் அவ்வளோதான். இது வந்து டைரக்ட்டா நம்ம வந்து பணியாரம் பேன்ல ஊத்தியும் பண்ணலாம். அப்படி இல்லன்னா தோசைக்கல்ல ஊத்தப்பம் மாதிரி ஊத்தியும் பண்ணலாம் ஃபில்லிங் வச்சு. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பேக்கிங் பவுடர்லாம் போட்டதுனால இது நல்லா உப்பி வரும். அப்படி இல்ல அப்படின்னா, ரவைய நீங்க வந்து ஊற வச்சு, நைட்டு ஃபுல்லா ஊற வச்சு, காலையில புளிக்க வச்சு பண்ணீங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்ப நம்ம பணியாரம் பேன்ல தான் ஊத்தப் போறோம். இத ஊத்திட்டு நம்ம ஃபில்லிங் வைப்போம். அதுக்கு நெய்யோ, ஆயிலோ எது வேணாலும் நீங்க ஊத்திக்கலாம். நல்லா இப்படி தடவி விட்டுருங்க. ஸோ, இப்போ இந்த மாவ பாதிக்கு ஊத்திட்டு, அதுக்கப்புறம் ஃபில்லிங் வச்சு திரும்ப மாவு வந்து ஆட் பண்ணுவோம். இது ரவை, கோதுமை, அதுக்கப்புறமா ராகி எதுல வேணாலும் இந்த மாரி ரெசிபி பண்ணலாம். கூடிய சீக்கிரமா இதனோட வேரியேஷன்ஸும் நான் போடுறேன். இது வந்து 1 டீஸ்பூன் ஆயில் கூட உங்களுக்கு தேவைப்படாது மொத்தமாவே. இப்போ இந்த தேங்காய் ஃபில்லிங் வச்சிடலாம். தேங்காவோட ஃபில்லிங் வச்சுட்டு நம்ம இத வந்து க்ளோஸ் பண்ண போறோம். இது திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்டஃபிங் வச்சு பணியாரம் பண்ற மாதிரியே தான். நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா பணியாரம் பண்ற மாதிரி தான். அதே சமயம் நம்ம ஓவராவும் அந்த மாவு வந்து ஊத்தக்கூடாது. ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறைவாவும் வைக்கக்கூடாது. ஸோ அப்படி கடிச்சு சாப்பிடும்போது, அந்த நாட்டு சர்க்கரையிலேருந்து அந்த ஸ்வீட்னஸும் வரணும். அதே சமயம் ரொம்ப ஓவரா மாவு ஊத்திட்டீங்க அப்படின்னா, அது ஷேப் வந்து ஈவன் இல்லாம போயிடும். ஸோ பாருங்க, ஈவனா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறோம். க்ளோஸ் பண்ணிட்டு, ஸோ இப்ப இத எடுத்து அப்படியே வந்து நம்ம வேக வைக்க போறோம். 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சீங்க அப்படின்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். 15 to 20 மினிட்ஸ் அவ்வளோதான் டைம் ஆகும் உங்களுக்கு. கொஞ்ச நேரம் விட்டுட்டு எடுங்க. நல்லா பஞ்சு போல ரெடி ஆயிடும். ஸோ இது மாதிரி பண்ணிட்டு, நீங்க பாலோ, தேங்காய் பாலோ அதில போட்டு கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இது கிட்டத்தட்ட 2 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன மினி கேக் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஏன்னா, இதில வந்து நம்ம ரவை ஆட் பண்ணியிருக்கோம். மைதாலாம் எதுவுமே போடல. இதே மாதிரி சிம்பிளான, யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்கு. அது மட்டும் இல்லாம, சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிட்டு